நம்ம போன வீடியோவில் வந்து இந்த பழைய மொபைலை வந்து ஃபுல்லாக வந்து கழட்டி இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எல்லா பார்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் எப்படி இந்த மொபைலில் வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிம் ஸ்லாட் தான். 2 சிம்மு ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான சிம் ஸ்லாட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் தான். வாட்டர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற லேயரு. இது வந்து சார்ஜர் பாயிண்டோடது. இது வந்து அந்த 3.5mm ஆடியோ ஜாக்கோடது. பார்த்தீங்கன்னா தெரியும், பிஞ்சு போயிடுச்சு. இன்னும் பாதி வந்து இங்கே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் தான். இது வந்து எம்பின்னு எழுதியிருக்கும் மெயின் போர்டு. இதில் வந்து எஸ்பின்னு எழுதியிருக்கும் சப் போர்டு. மெயின் போர்டு சப் போர்டு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கனெக்டர் தான். இது என்னன்னு நம்ம போன வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வரக்கூடிய கனெக்டர் தான். இது வந்து பிஞ்சு போயிடுச்சு. இதுதான் வந்து சப் போர்டு, அதாவது சார்ஜிங் செக்ஷனு, 3.5mm ஆடியோ ஜாக்கு, அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பின்னு இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு. இதுதான் நம்மளுக்கு மெயின் மதர் போர்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எம்பின்னு எழுதியிருக்கும் மெயின் போர்டு. இதுதான், இது வந்து சப் போர்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் தான். பார்த்தீங்கன்னா தெரிந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இந்த சார்ஜர் போடுற போர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12 மெகாபிக்சல் கேமரா தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேக் கேமரா. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சலு. இதே மாதிரி 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் போர்டு சப் போர்டு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஒயர் தான். கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் ஒயர்னு சொல்லலாம், ஆண்டனான்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் போர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவர் பிளேட் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு பேக் பேனலு, ரெட்மி 8 மொபைல் மாடலு. இந்த ஃபிங்கர் பிரிண்டோட அந்த இதுதான் வந்து பிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது. இதுதான். அடுத்து இதுதான் நம்மளுக்கு மொபைலு. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி டிஸ்பிளே வந்து போயிருக்கு. இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் வந்து இதில் அசம்பிள் பண்ணிட்டு இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு பார்ட் வந்து மிஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் தான். இந்த மொபைலில் இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒட்டின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் ஒர்க் ஆகும். வந்து ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்லா போர்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மதர் போர்டு வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியாது. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மதர் போர்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுது செக் பண்ணுறது வந்து எனக்கு வந்து தெரியாது. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும். தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஐசி, குவால்காம் ஸ்னாப்டிராகன் ஐசி. இது வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு, அது மட்டும் இல்லாமல் சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரேம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரோம், அதாவது ஸ்டோரேஜ் இருக்கும். இது மாற்றியே இருக்கலாம். அடுத்தது தான் வந்து அந்த சார்ஜிங் செக்ஷனு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நீட்டாக இருக்குது. எந்த ஒரு பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதை எப்படி செக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது. அடுத்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து செக் பண்ணுறது வந்து நம்மளுக்கு தெரியும், கண்டினியூட்டி மோடு தான். இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்க்கலாம்.
அதுக்காக நான் வந்து மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மல்டிமீட்டர் வந்து பவர் மோட் வச்சிடலாம். அதையும் தெரியும், ஸ்பீக்கர் மாதிரி படம் போட்டிருக்கோம். இதான் வந்து பவர் மோடு. இப்போ இந்த 2 பின்னி வந்து நம்ம ஜாயின் பண்ணால் சவுண்ட் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பின்னு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்பீக்கருக்கான ப்ளஸ் மைனஸு. வச்சு பார்க்கலாம். சவுண்டு வந்து வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில வேல்யூ வந்து காட்டுது. அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் தான், ரொம்பவே சின்னதாக வந்து இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். அதே மாதிரி கண்டினியூட்டி மோட் வந்து வச்சிங்கன்னா இப்போ இந்த ஸ்பீக்கரோட 2 பின்னு வந்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒர்க் ஆகுது, சில வேல்யூ வந்து காட்டுது. இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த கேமரா வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறது எனக்கு வந்து தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னொரு மெயின் ரீசனுக்கு வரலாம். இது என்னன்னு பார்த்தா, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மோட்டார் தான். இந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். அதே கண்டினியூட்டி மோடு தான். சவுண்டு எதுவும் வரல, ஆனால் சில வேல்யூ வந்து காட்டுது. 57 வந்து காட்டுது. இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்கானுங்க. பேட்டரி வந்து பார்க்க ரொம்பவே நீட் கண்டிஷன் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன் சைடில் 3 பவர் பட்டன் இருக்குது. ஒரு பவர் பட்டன் 2 வால்யூம் பட்டனு. இந்த சைடு வந்து எதுவுமே வந்து கிடையாது. நாம் அடுத்த வீடியோவில் வந்து இந்த எல்லா பார்ட்ஸும் வந்து எப்படி ப்ராப்பரான முறையில் அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ வந்து லென்த் வந்து ஜாஸ்தியாக போயிடும். ஆல்ரெடி வந்து 7 மினிட்ஸ் மேலே வந்து போயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.